இந்த பிரச்சனைல வந்து ஏர்போர்ட்ல ஏதாவது 15 கிலோ ஞாபகம் இருக்கு வந்தாச்சு. ஒரு மாதிரி திருப்பி வெளியில் போகிற வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கணும். பஞ்சியோ அரைக்கட்டு எடுத்து நீங்கள் ஆட்ட விட்ட வந்து இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஒரு பயம். நாங்கள் எனக்கு 100 கிலோமீட்டர் இப்படியே 500 கிலோமீட்டர் ஒரேடியா வந்தது. அவங்களோட பட்ஜெட் வந்து உள்ளுக்கு வந்து சிக்கன் சோடா சென்னைன்றது வந்து ஒரு தனி லைட்டாக வலிக்கிட்டுது. வாவ் எப்படி இருக்கட்டும் வேற இது கூடி தெரியாமல் இருந்திருக்கவே ஸ்ப்ரே வந்து அடிச்சு கொண்டிருக்கேன். ஓ பஸ்ஸில் பச்சை கள்ளியடி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்தியாண்ட தமிழ்நாட்டுக்குரிய குளத்தூர் என்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆரம்பத்திலே வந்து ஒரு அண்ணா மக்கா வந்து வந்திருப்பினோம். குறிப்பாக வந்து இலங்கையில் ரைட் பண்ண அண்ணாக்கள் வீட்டை வந்து இன்றைக்கு மத்தியானம் விருந்து சாப்பிட்டுட்டு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இலங்கைக்கு வெளிக்கிட போகிறோம். குறிப்பாக சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகணும். 7:10 அதாவது பின்னேரம் 7:10 வந்து ஃப்ளைட். அதில் இருந்து அதுக்கு 4 மணி தேவைக்கு இல்லை 3 மணி தேவை முன்னுக்கே வந்து நாங்கள் அங்கே போகணும். அதோட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியாவில் ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஒரு பிரச்சனை உண்டு. அந்த பிரச்சனையில் வந்து ஏர்போர்ட்டில் ஏதாவது ஒரு தாக்கம் இருக்குமோ அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியான விஷயம். அது லக்கேஜ் வந்து கொஞ்சம் மட்டுமட்டாக தான் இருக்குது. 60 கிலோ 30 கிலோ லக்கேஜ். அது மாதிரி ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கிலோ. அப்போ இதில் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு போகணும். கொஞ்சம் நிறுத்திருக்கிறோம் மட்டுமட்டாக தான் இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நாங்கள் இதிலிருந்து எங்களுடைய அந்த பயணத்துக்கு வந்து உறுதுணையாக இருந்த இந்த பைக்கையும் வந்து நாங்கள் கடைசியாக பார்த்துட்டு போவோம். உண்மையிலே அது இந்த பைக் எனக்கு பிடிச்ச ஒரு பைக்குன்னு கூட சொல்லுவேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சரி, இதில் பாருங்கள் பைக் நிற்குது. ஹிமாலயன் ஸ்கேன் 411 சிசி. உங்களுக்கு இந்த பைக் வந்து நான் மறக்கிறேன்றதை விட கயால்னிக்கு வந்து மறைக்கலாம் ஒரு விஷயம். கயால்னி எப்படி வலிக்கிட்டு இருக்கா பாருங்க. பூவெல்லாம் நம்ம வந்து பூவெல்லாம் கொடுத்தவா பூவெல்லாம் வச்சுக்கிச்சு வடிவா அந்த வீட்டை போகிற சந்தோஷத்தில் அது ஜொலிப்பாக நிற்குது. சரி, இதில் நாங்கள் முக்கியமாக செய்வோம் லக்கேஜ் ஒருக்கா திருப்பி அளக்கணும் வேணே அளந்து ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். அதோட வந்து இதில் நிற்கிற காரில் வந்து கயால்னி 3 பேர் வேறு போயினோம். நானும் அந்த அண்ணா வந்து எங்களுடைய இந்த பைக்லேயே வந்து ஏர்போர்ட்டுக்கு வரப்போகிறோம். இப்போ வந்து இந்த வெயிட் ஒரு கலந்துரும். இது வரும் 25 கிலோ 10 கிலோ வரும். எவ்வளோ இருந்துட்டு பாருங்க. இப்போ 12 கிலோ 12,300 வந்துட்டு நெருப்பு வெயிட் இதுகளை வந்து தான் அளக்கணும். 15.5 கிலோ. அதான் உங்களுக்கு எப்படி அக்கா என்ன 15 கிலோ காட்டுது. அப்செட் ஆகிட்டு இப்போ வந்து தராசையை வந்து அப்செட் ஆகிட்டு 15 காட்டு தராசு பழதா போயிட்டு போல் கொஞ்சம் நேரம் தூங்கி வச்சதான் தண்ணி விடாக்குது அவ்வளோ வைக்க. இப்போ வந்து லக்கேஜ் அளந்து நாங்கள் 10 கிலோ கூட இருக்குது. அதில் வந்து நாங்கள் உடுப்பு பழைய உடுப்பு வந்து அந்த பின்னுக்கு டொப் பாக்ஸ் எல்லாம் கட்டுறோம். டொப் பாக்ஸ் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த பேக்கில் இருக்குது. அதனால் வந்து அந்த பேக்கை வந்து டி நகரில் பார்சல் பண்ண சொல்லி போட்டு போகணும். ஏன்னா 70 கிலோ 10 கிலோவுக்கு கூட வரும். போன 5 கிலோவுக்கே வந்து எங்களோட நாட்டு காசு 60,000 ரூபா தான். சரி, எங்களுடைய இந்த பையை வந்து விட்டுட்டு போகிறது கவலை தான். அப்போது பாக்கியம் சரியாக இருந்தால் பிறகு எப்படி விலை நிறைய வெயிட் கூட்டினான்னு தெரியல. 10 கிலோ கூட்டிட்டு இது அண்ணாண்ட கடை. இதில் கொஞ்சம் திங்ஸ் ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை வச்சதால் வந்து அப்போ அதால் வந்து இதில் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஒரு 2 இது என்ன எடுக்கிறேன்னு தெரியல. இதில் பாருங்க ஏற்கனவே வைக்கிறதுக்கு இடமில்லாம இருக்குது. இதில் புதுசாக ஒன்று தெரியுது. சரி, கயால்னி இப்போ கடையில் திங்ஸ் பண்ணிவிட்டு காரில் வரப்போகிறேன். நானும் வந்து அண்ணா வந்து பைக்கில், அக்கா வந்து இதுக்கு பார்ட்னர்ஷிப்பாக வந்து வரப்போகிறேன். வா ஞாபகம் இருக்காண்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம். இந்த 20 கிலோமீட்டர் வந்து ஏர்போர்ட்டு காட்டுது. அப்படியே வந்து வலிக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம். இதுலேருந்து டிராஃபிக் இல்லை. ஞாயிற்றுக்கிழமைனால 1 மணிக்கு அதில் போகலான்னு நினைக்கிறேன். இந்த டிராஃபிக்கை தாண்டி நாங்கள் போகிறதுன்றது நடக்காத உள்ள இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனாலும் பாருங்கள் என்ன டிராஃபிக் என்று பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் கட்சி சமாதி வந்து இதுதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ நான் நினைக்கிறது வந்து வடபழனியா. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் அந்த ஆக்டர்ஸ் ஆக்கள் எல்லாமே வந்து இருக்கிறோமா. நாங்கள் இங்கே வந்து தாராளமாக ரோட்டில் எல்லாம் நிற்கிறோமா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம். நினைக்கிறேன் சின்ன திரை ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம்ட்டு. இது ஞாயிற்றுக்கிழமை மாதிரியா இருக்குது. இதை பாருங்க எப்படி டிராஃபிக் கண்டு நீங்கள் 1:30 மணிக்கு முன்னுக்கே வந்து விழுக்கிட்டீங்கனால தான் ஷார்ப்பாக இருக்குது. பாடா ஒரு மாதிரி வந்து மெல்ல மெல்லமாக மூவ் ஆகுது. இதுலேருந்து 10 கிலோமீட்டர் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு. ஓ இப்படி போனாண்ட பார்த்தீங்களா வேறு ரகம்.
ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சென்னை பன்னாட்டு நிலையம் தங்களை வரவேற்று அப்படின்ட்டு பைக்கில் நாங்கள் உள்ளே போயிடலாம். ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கும். இதில் கார் அதுகளுக்கு பார்க்கிங் எல்லாமே வந்து வச்சிருக்கணும். 2 வீலர்ஸ் ஒரு குறிப்பிட்ட லிமிட் நான் சொன்ன மாதிரி வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் வந்ததும் போகிறதும் ஒரே பாதையாளே அதான் வந்து டவுட்டாக இருக்குது. சரி, அப்படியே வந்து பைக் பார்க்கிங் இருந்தது. இதில் பாருங்கள், பைக் பார்க் பண்ணிட்டோம். அப்படியே வந்து நாங்கள் 3ஆம் மாடியால் போய் டிப்பாச்சருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். கார் வந்து கொண்டிருக்கு கையாளியாக்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற மோலாலே வந்து போய் கொண்டிருக்கு. அதோட இந்த மோலில் வந்தீங்கன்னா நீங்கள் சிம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கே எடுக்கிறேன்றது எனக்கு தெரியல. சில வேலை ஏர்டெல் ஷோரூம் இல்லை கடையில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா காட்டுது. ஏர்போர்ட்டுக்கே வந்து இதால் லிங்க் வச்சுருக்காங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியாக தான் இருக்கும் போல இருக்குது. இதில் வந்து இப்போ 10 மணி நிற்கிறேன் நான் போகிறது மைக்கோட கார் போனாலும் வந்து கிடச்சி அதாவது பிரச்சனை இல்லை. கார் வந்து 2nd ஃப்ளோருக்கே வந்துடும். இதில் குறிப்பாக வந்து டிப்பாச்சர் அதாவது என்ட்ரி வந்து ஒரு 7-8 கிட்டே இருக்குது போல இருக்குது. நாங்கள் இப்போ எதால் போகிறோன்னு தெரியல. அதே மாதிரி இதில் டிவியில் வந்து போட்டிருக்கணும். இண்டிகோ வந்து 7:40 ஃப்ளைட் இதால் தான் வந்து போவோம். செக்கிங் நடக்குது. குறிப்பாக வந்து இதில் பாருங்கள் செக்கிங் போய் கொண்டிருக்கு. 1லேருந்து 10 வரைக்கும் வந்து போய் கொண்டிருக்கு. லேட் ஆகிட்டு 4:18 ஆகிட்டு கயாலியாக்கள் வர்ற கார் வந்து லேட் ஆகுது. அதில் விஐபி க்ளோஸ் பண்ண போயிடுமா, அதில் வந்து அந்த பாதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். இந்த ஒரு பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது தான். சரி, வந்தாச்சு. ஒரு மாதிரி இந்த விஐபி க்ளோஸ் எல்லாம் என்னதுக்காக அப்படின்றதும் தெரியல. மழை வந்து இப்போ லக்கேஜ் எடுக்கணும். சுசுகி ஸ்விஃப்ட் இந்தியன் வேர்ஷன். இது இந்த ஜப்பான் வேர்ஷன் நாங்கள் 1,57,00,000. இது வந்து இங்கே 5-6 லட்சம் காணும். லக்கேஜை பாருங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டிருக்கிறாங்க. சரி, வந்த வீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் மழை ஏற்றியாச்சு. அண்ணாக்களுக்கு வந்து அண்ணா ஹாய் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். சரி, நன்றி உங்களுக்கு. நன்றி அக்கா. ஓகே சரி, நாங்கள் வந்து செக்கிங் நடக்கிறாள் வந்து உள்ளே போவோம். கயாலினி வந்து இப்போ தானே வந்து இந்த லக்கேஜ் வந்து ஒரு 2 சொல்லிட்டா. பெரிய லக்கேஜுகள் தான் சமாளித்து ஒரு மாதிரி கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ உள்ளே போய் என்ன கட்ட மாதிரியில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா GE 1173 இதெல்லாம் வந்து போகிறோம். பாருங்கள், இருக்கிற எல்லாத்தாலையும் உள்ளே போகலாம். ஒரு பாஸ்போர்ட்டை காட்டி டிக்கெட்டையும் காட்டணும் இதில். சரி, இப்போ உள்ள பாஸ்போர்ட்டும் டிக்கெட்டையும் வந்து பார்த்து விட்டுட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் A லான்ச்சுக்கு போகணும். இதில் பாருங்கள் DE வரைக்கும் இருக்குது. ஏயில் வந்து 10க்குள்ளே வந்து நாங்கள் போய் செக்இன் ஆகணும். இதெல்லாம் லக்கேஜ் எல்லாத்தையும் திறப்பு கொடுக்கணும். பட் பார்க் பண்ணுறதுக்கு போய் கேட்டு நாங்கள் 7 கேட் அதாவது 7ஆம் நம்பர் கேட்டுக்கு வந்து போய் சொல்லட்டாம். அங்கேருந்து வரவினோம், பார்க் பண்ணிவிட்டு பில் சொல்லிவிடோம். இப்போ திருப்பி வெளியில் போகிறோம். இப்போ வந்து உள்ள விசாரித்து நாங்கள் வெளியில் போயிடலாம். அதால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்ப்பிங் இதில் வந்து போய் கேட்டால் அவையில் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவினோம். வெளியிலே வந்து நாங்கள் வார்ப் சரியான பேர் வந்து எனக்கு தெரியுது இல்லை. வார்ப்பிங் 1200 ஆசிரியத்தில் 3 வந்து பாக்ஸ் போட்டு வேர் பண்ணி தந்திருக்கணும். எனக்கு செக்கிங் பண்ண போய் சரி. கஜாலிக்கு இந்த வண்டி தள்ளுறதுல ஒரு சந்தோஷம் போல இருக்குது. நானே தள்ளுறதாகட்டு ஆள் வண்டி கொண்டு போகுது. சரி, அங்காளி பக்கம் அதாவது இந்த கவுண்டர் அங்காளி பக்கம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். சரி, இப்போ வந்துட்டோம். இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணணும். இந்த லைனுக்கு வந்து நாங்கள் போகலாம். சரி, இதில் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து அசிங்கப்படாமல் என்கிட்ட சில வேலை எடுக்காதன்றவாங்க. ஒருடைய செக்கினை முடிச்சுட்டு வரோம். என்னென்ன நடக்க போதோ தெரியலை. சரி, இப்போ செக்இன் முடிச்சிட்டோம். எந்த லக்கேஜ் வந்து கூட தான் இருக்குது. அதனால் வந்து நல்ல ஒரு அக்கா ஒரு ஆள் இருந்தாலும் வந்து கொஞ்சம் விட்டுட்டா. இது வந்து எல்லாருக்கும் நடக்க மாட்டேன் தெரியல. இதில் வந்து இமிக்ரேஷன் போகிறோம். சரி, அப்படியே வரைக்கும் இமிக்ரேஷனில் வந்து எந்த கேள்வி கேட்கல. கஜாலிகிட்ட வந்து எங்கே போனீங்களா, என்னதுக்காக போனீங்கள், திருப்பூர் போனீங்களான்னு கேட்டார்கள். அங்கே வந்து நாங்கள் நல்ல பெரிய ஹோட்டலில் தங்கினால வந்து அதில் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து இங்கே அனுப்பியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னட்ட எந்த கேள்வியுமே கேட்கல, சும்மா விட்டுட்டோம். அதோட செக்யூரிட்டி செக்கப்பில் வந்து கோபுர பேட்டரிகள் இருந்தது. இந்த பேக்குக்குள்ளே இந்த பேக்குக்குள்ளே கல்யாண இருக்கிற பேக்குக்குள்ளேயும் வந்து இருந்தது. அப்போ அதால் வந்து தனியாக போனது. அப்புறம் அதே வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கண்டு பார்த்துட்டு கோபுர பேட்டரி கேட்டுட்டு விட்டுட்டோம். பரவாயில்ல, போன முறையோட இந்த முறை வந்து ஸ்மூத்தாக வந்து இந்த வந்து அதாவது செக்இன் பண்ணி அனுப்பிடணும். இப்போ இதுலேருந்து இங்கே டியூட்டி ஃப்ரீலாம் இருக்குது. அப்படியே பார்த்துக்கொண்டு நாங்கள் போவோம். சரி, இப்போ இந்த டியூட்டி ஃப்ரீயில் ஒரு விஷயம் கொண்டு வேண்டினான் நண்பர் ஒரு ஆள் வந்து சொல்லிவிட்டதால் வந்து அது என்னன்றது வந்து கெஸ் பண்ணுங்கள். சரியா, நாங்கள் இதிலேருந்து அப்படியே போவோம். பயங்கர அமைதியாக இருக்குது இந்த சென்னை ஏர்போர்ட். எங்கடைய ஏர்போர்ட் வந்து பயங்கர அந்த என்ன சொல்லுவாங்க அமளிதுமொழியாக இருக்குது. என்னது பசிக்குது, எங்கே போனாலும் இந்த பசிக்குது. காசு இருக்கா இந்தியன் காசு? ரைட், ஓகே. பரிஸ்தாவில் பசிக்குதுடாப்பா. இந்த சாக்லேட்டை கண்டிருக்கு ஆள், அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கிறது. ஐயோ பாவம், ஒரு ஆள் வந்து கேட்டது வந்து இல்லையா. அங்கேயும் போய் அந்த பர்கர் அதுகளை கேட்டால் இப்படி தருவாங்க இருக்குது. வளமையாக செய்து கொடுக்குறதா வந்து ஆனால் இப்போ வந்து ஆஃப் ஆகிட்டு சொன்னாங்க. அன்றைக்கி இந்த கதையை வந்து காணலன்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வேலை செய்தில்லை. அதில் வந்து கதையை காண கிடைக்காது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா குழந்தைகள் காப்பறை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்து நான்
அதோட வந்து பார்த்திங்கன்னா கையாளி வந்து தான் போகிறோம் பஞ்சி ஏன்னா பஞ்சி இன்னும் கொஞ்சம் இந்த பைக் ரைடு லடாக் வரையும் கூட்டிகிட்டு போதான் இருக்குது அடுத்த முறை நான் வர மாட்டேன் இருக்குது இந்த ஏர்போர்ட் மேலே பார்க்குறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இருந்துட்டோம். குறிப்பாக வந்து இந்த இந்தியா பயணத்தை பற்றி உங்களுக்கு சொல்லணும். நாங்கள் உண்மையிலுமே வந்து பைக் பயணம் வந்து ஓரளவுக்கு ஓகே இருக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பில் வந்து நாங்கள் உண்மையிலுமே வந்து நவநீத கிருஷ்ணன் ராஜகோபால் அப்படின்னு சொல்லுவினோம். அந்த அண்ணாண்ட குடும்பத்துக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை சொல்லணும். என்னென்னா அவையில் இல்லாட்டிக்கு இந்த பயணமே வந்து எங்களுக்கு இருந்திருக்காது. காயல் புரோவும் வந்து நான் கதைக்கல, இல்லாட்டி அவர்கிட்ட கார் இருந்தது, காரில் எடுத்துகிட்டு சுற்றி இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவர் வந்து இப்போ ஒரு வடக்கில் வந்து ரைட் பண்ணி கொண்டு இருக்கார். அதால் வந்து எங்களால் வேறு தொடர்புலாம் போயிட்டு அதோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் சொல்லியிருப்பேன் ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா நாங்கள் திண்டுக்கல்லில் போயிருந்த டைம் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டு நாங்கள் அந்த வீடியோ வந்து முகாம் வீடியோ அதில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து போடல. ஆனால் கீழே வந்து டைட்டில் வந்து அந்த ஓட்டோவை சஜஸ்ட் பண்ணோம் ஒரு இதில் வெப்சைட்டில். அப்போ அதை விட்டுட்டு பேசாமல் நான் விட்டுட்டேன். அதிர்ச்சி உண்மைகள் என்று போட்டோன்னே அடுத்து நான் விடிய வந்து கால் பண்ணினோம். அந்த QR பிரான்ச் அதுலேருந்து அரைக்கட்டு எடுத்து நீங்கள் விட்ட வந்து நீங்கள் அப்படி இப்படின்னு விசாரிக்கலாம். சரி சார் நாங்கள் என்ன செய்ய சொன்னாங்க, சாரி சார் நாங்கள் ப்ரைவேட் பண்ணுறோம் இல்லை டிலீட் பண்ணுறோம்னு சொன்னோம். அதோட வந்து இந்த விதமான கோலும் இல்லை. நான் சில வேலை அங்கே லிங்கில் இருக்கிறார்கள் எங்களோட பேரெல்லாம் கேட்டு வந்து எழுதினார்கள். சில வேலை இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்ற ஒரு பயம் மட்டும் இருந்தது. ஆனால் இங்கே எதுவுமே வந்து எங்கள்கிட்ட கேட்கல. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து தவிர்த்து கொள்வது நல்லா அப்படின்றத நான் சொல்லிக்கொள்வேன். அதை தவிர்த்து இந்த படம் பார்ப்பாங்க எல்லாருமே போய் நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யவே இல்லை. எங்களால் அந்த டைம் வந்து இல்லாமல் போயிட்டு நாங்கள் சென்னைக்கு வந்ததே கடைசி 2-3 நாளுக்குள்ள தான். அங்காலேயும் வந்து டைம் இல்லை, வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணி போடுறோம். டெய்லி நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு சில 2 நாள் ஏதோ இடையில வீடியோ விடுபட்டது. அது காரணம் வந்து அதுதான். அந்த முகாம் வீடியோ இன்னும் மட்டும் இருக்குது. அதை நான் சில இலங்கை போயிட்டு நான் வேறு ஒரு இதில் டைட்டிலில் வச்சு இல்லை தமிழினை வச்சு நீங்கள் போடுறேன்னு அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேறு என்ன விஷயம், சென்னையை பொறுத்தப்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா விலைவாசி லோக்கலாக சாப்பிட்றதுனா அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் அதுகளில் தான் போய் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு டீசெண்டாக சாப்பிட்றீங்களா கிட்டத்தட்ட எங்களோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கொத்து சாப்பிட்றோம்னா ஒரு 1000 ரூபா 1200 வர்ற மாதிரி தான் இங்கே விலைவாசி. ஒரு 300 ரூபா 340 ரூபா. மட்டன் பிரியாணி எல்லாம் வந்து 340 ரூபா. ஏதோ சிக்கன் பிரியாணி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக சாப்பிட்றேன்னா 240 ரூபாயிலேருந்து 270 ரூபாய்க்கும் அந்த ஒவ்வொரு வித்தியாசப்பட்டது. அப்போ எங்களுக்கு வந்து எங்களுடைய இலங்கை விலைவாசிக்கு நாங்கள் ஒரு டீசெண்டான ஹோட்டலில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் வந்திருந்தது. அதேமாதிரி ரூம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நீங்கள் எடுக்காதீங்க, சேஃப்டி இல்லை. என்னதுக்காண்ட்டு பார்த்திங்கன்னா எங்களோட பாதுகாப்பு. முதலாவது பாஸ்போர்ட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுவோம். நாங்கள் கண்ட இடத்துல கொடுத்தா அதை அந்த கொப்பி எடுத்து போட்டு அதில் இருந்து வேறு ஆக்களுக்கு ஏதாவது செய்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதால் வந்து கவர்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கணும். சிம்மும் வந்து நீங்கள் 2 பேருண்ட வெரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் சிம்மம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுருக்கிறேன் என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களோட பரிந்து கொள்ளணும் அப்படின்ட்டு. அதோட வந்து இந்த பைக்கில் பயணிச்ச அனுபவம் வந்து கையாளிட்டு எப்படி இருக்குன்றதை நாங்கள் கேட்போம். பைக் ரைட் எப்படி இருந்தேன்டா, நாங்கள் இங்கேருந்து முதல் நாள் சென்னையிலேருந்து கரூருக்கு வலிக்கிட்டுனாங்களே. எனக்கு 100 கிலோமீட்டருக்கு கிட்ட வரவே எனக்கு அவ்வளோ ஏலாம் போயிட்டுது. பிறகு ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருந்து போயிட்டேன். அப்புறம் அங்கால கொஞ்சம் தூரம் தான் சமாளிச்சிட்டேன். ஆனால் கடைசி நாள் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னை. ஆனால் எனக்கு அது விடியவே வலிக்கிட்டதால பெருசாக என்னடா அதுக்குள்ளே பழகிட்டேன். இந்த மூணார் போன டைமெல்லாம் சரியான ஏலாம் போயிட்டுது எனக்கு. அப்படி ஏலாம் போய் கடைசியாக திருப்பூர்லேயே நான் யோசிச்சுட்டேன் திரும்பி திண்டுக்கல் போய் அங்கே இருந்த அக்காக்களோட பஸ்ஸில் வரலாமான்னு. பிறகு இல்லை இது மாறின அப்புறம் இந்த திருப்பூரில் நின்று இந்த கோயம்புத்தூரில் நின்று அப்படியே 500 கிலோமீட்டர் ஒரேடியாக வந்தது. இப்போ நினைச்சாலும் கனவு மாதிரி இருக்குது. அது அப்படி ட்ரை பண்ணாதீங்க. நாங்கள் வந்துட்டோம், ஆனால் அது சரியான கஷ்டம். எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. அதோட வந்து கொஞ்சம் பேருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். அந்த ஃபஸ்ட் டைம் இங்கே இருந்து எங்களை ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரூம் எடுத்து தந்து நவநீத கிருஷ்ணன்னா அவட்ட அக்கா ஒய்ஃபுக்கு நன்றி சொல்லணும். முக்கியமாக எங்களுக்கு பைக் தந்தது. இதே நாங்கள் ட்ரெண்டுக்கு எடுத்து போய் வரேன்டா சரியான பட்ஜெட்டாக இருந்திருக்கும். அவே எங்களுக்கு இவ்வளோ நாளும் பைக் தந்ததுக்கு உண்மையாக நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு கடைசி நாள் அவன் வீட்டை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு கிஃப்ட் தந்து சாரி அதுகளெல்லாம் வேண்டி தந்து அவன் ஃபேமிலியே எங்களை நல்லா கவனிச்சினேன். அதை வீடியோ எடுக்கலாம் போயிட்டுது. சாப்பாடெல்லாம் தந்து நல்ல வடிவாக கவனித்து அவன் கார்லேயே கொண்டு வந்து ஏர்போர்ட் வாசல்லையே விட்டுட்டு போயிட்டேன். அதோட திருப்பூரில் வந்து சொல்லியிருப்போம் ஒரு ஆக்களுக்கு சாமான் வேண்டிட்டு போகிறோம்ண்டு அது விஜிதியம்மாண்டு அவன் தம்பியோ அண்ணா அவைய ஃபேமிலியும் எங்களை கூப்பிட்டு ஒரு நாள் சாப்பாடு இருந்தவை நல்லா கவனிச்சவை நல்லா இருந்தவை. பட் எங்களுக்கு சாரி அதெல்லாம் கிஃப்ட் பண்ணினது. இப்போ அந்த அம்மாவுக்கும் அந்த அண்ணாக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதோட வந்து
பாஸ்கரன் அண்ணா அவரும் எங்களுக்கு ட்ரெஸ்ஸுகள் வந்து கிஃப்ட் தந்தவர், அவருக்கும் நன்றி சொல்கிறேன். மற்றது வந்து வெங்கடேஷ் அண்ணா, அவர் தான் எங்களுக்கு நாங்கள் மூணாறில் இருந்து இடையில வந்து எங்கே போகிறேன்ட்டு எங்களுக்கு அப்போ ஐடியாவில் அவர் கால் பண்ணி அவர்கிட்ட வீட்டிலேருந்து கூப்பிட்டு ஒரு நாள் நின்று எங்களை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வேண்டி தந்து, ஸ்வீட் எல்லாம் வேண்டி தந்து. அதோட என்ன இன்னொன்றுண்டா அவருக்கு இன்னும் ஒரு நன்றி சொல்லணும். அவருக்கும் பாஸ்கரன் அண்ணாக்கும் இந்த வகையில் நன்றி சொல்லணும். எங்களோட பட்ஜெட் வந்து இடையில காணாமல் போயிட்டுது. அப்போ நாங்கள் இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து அனுப்பி எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தேன். அப்போ அவையை வந்து ஹெல்ப்பாக இப்போ காசுகள் கொஞ்சம் மாறி தந்து அப்படி இந்த ஹெல்ப்புகள் செய்தவைகள் அவைக்கும். மற்றது முக்கியமாக என்னோடய அக்காக்களுக்கும், அவாவும் முதல் நாள் வந்து எங்கடாக்க 30 கிலோமீட்டர் வந்து கூட்டிகிட்டு வந்தவா. மற்றது அங்கே போய் நிறைய ஹெல்ப் அக்காக்களும் திங்ஸுகள் வேண்டி தந்து அவையும் நிறைய ஹெல்ப் செய்தவைகள். அவைக்கும் அவை என்னோட கூட பிறந்த ஒன்றை விட்ட சகோதரம், அவைக்கு நான் இந்த கட்டத்தில் நன்றியை சொல்கிறேன் எல்லாருக்குமே. மற்றது உங்களுக்கு முக்கியமாக இதை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, அதால் உங்களுக்கும் எங்கள் நன்றி. நல்லது கெட்டது அந்த இடம் போங்க, இந்த சிலதெல்லாம் இந்த உடுப்பு கடையெல்லாம் எங்களுக்கு என்னென்னே தெரியாது. அப்போ ஒரு அக்காலாம் கால் பண்ணி சொன்னதால தான் நாங்கள் அப்படி கடைகளுக்கு போனாங்க. கொமெண்ட்ஸில் வாரது நல்லது. எல்லாருக்குமே இந்த ட்ரிப்பில் நான் நன்றியை சொல்கிறேன். இதே மாதிரி எப்போவுமே நீங்கள் எங்களோட இருக்கணும். ஓகே, நன்றி. எல்லாம் களைச்சு போட கையாளு டப்பன்ட்டு திருப்பியும் வந்து எனக்கு பசிக்குது, கேஎஃப்சி இருக்குது போய் வேண்டுவோம் அப்படின்ட்டு அது போய்கொண்டு இருக்குது. எனக்கு தான் பசிக்குது. நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டு நாங்கள், ஆனாலும் வந்து இந்த டிராஃபிக்கில் இன்னும் வந்த ஏரியாவில் வந்து பசி வந்துட்டு இப்போ இரவு ஆகுது தானே, 7:10 தான் எங்களுக்கு ஃப்ளைட், 7:40 ஃப்ளைட் எங்களுக்கு. உள்ளுக்கு வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஓடுது. எனக்கு தெரிஞ்சு கயாலினி போய் அந்த கேஎஃப்சியில் வேண்ட மாட்டேன். ஏன்னா விலை வந்து பெரும்பாலும் கூடவா இருக்கும். காசு இல்லைன்ட்டு ஒரு டிஷர்ட்டை இல்லை ஒரு ஷூவை வேண்டிட்டு வந்திருக்கலாம். டெக்கலத்தில் போய் நைஸ் ஆள் பதுக்கி வந்துட்டா. இல்லை வேறுங்க இந்த லான்ச்சில் இருந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும். பிக்கப் ஆர்டர் ஹியர். இல்லை பரவாயில்ல, 2-3 சாப்பாட்டு கடையிலேருந்து இருக்குது. இதில் ஆர்டர் பண்ணிவிட்டு இருக்கணும் போல் இருக்குது. என்ன தூரம் நின்று பார்க்குறீங்க, விட்டுட்டு போகிற ஐடியா. விலையில் வந்து என்ன ஓகே தான், 510 ரூபா, 470 ரூபா, 715 ரூபா. இங்கே ஏதோ விலையெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா கையாளிட்ட பட்ஜெட் இருந்தால் வேண்டுட்டு நாங்கள் நின்று பார்ப்போம். கையாளி அதுலேயே நின்று ஆள் வந்து வேண்டிட்டு வர போல் இருக்குது. இவ்வளோ ஆர்டர் மட்டும் தான் வந்து இதில் இருக்குது. இவங்க எல்லாத்தையும் தாங்கும், ஆனால் அந்த பசி என்ற ஒரு விஷயத்தை வந்து தாங்காது. இது ஏதோ ஆஃபரில் கொடுத்துருக்கணும் போல் இருக்குது. சிக்கன் சோடா, இது வந்து என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இது கேக் ஏதோ வந்து தந்திருக்கணும். நீ வந்து ஓடுற ஒன்றா பெருசாக இருக்கு, ஒன்று படத்தில் பார்த்துட்டு சின்ன குட்டி. இது என்ன ஜான பசிக்கு சோளப்புரி மாதிரி. சியா எப்படி என்ன சாட்டி விட்டுட்டு ஆள்ருக்கண்டு. சரி, இது வளமையான விஷயம் தான். இது பசி அடங்காது, நாங்கள் சும்மா சாப்பிட்டு வரோம். சரி, இப்போ சாப்பிட்டுட்டோம். இதிலேருந்து இப்போ 6:40 ஆகிட்டு ஒரு அடியாக நம்பர் கேட் அடியில் போய் இருப்போம் வந்து போய் கொண்டு இருக்கோம். இந்த இதில் ஆக்கள் இருக்குன்னு பாருங்கள், இதுதான் வந்து 7 நம்பர் கேட். இதுக்கு பிறகு வந்து ஒரு செக்கிங் கொண்டு இருக்கு வேணே. இப்போ சரி 7 மணிக்கு எங்களை உள்ளே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அப்படி வந்து நாங்களும் வெயிட் பண்ணுவோம். சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து 7 மணிக்கு எங்களுடைய அதாவது உள்ளே எடுக்க போயிடணும். இதுலேயும் வந்து உள்ள ஃப்ளைட் செக்அப் பண்ண இருக்குது, அது செய்கிற மாதிரியெல்லாம் போய் பார்ப்போம். சரி, இப்போ வந்து நான் நினச்சேன் உள்ளே இன்னும் ஒரு செக்அப் வந்து பண்ணுவினோம். அது வந்து எங்களை பண்ணவே இல்லை. நினைக்கிறேன் அந்த இடையில் செய்த செக்அப் வந்து தான் பெரிய செக்அப் உள்ள இருக்குது. அதனால் வந்து எங்களை விட்டுட்டேன். இப்போ ஃப்ளைட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறோம். கயாலிக்கு வந்து இப்போ கவலையாக இருக்குதான். ஏன் அது சரியா? இப்போ இதில் ஆரம்பத்துலேயே வந்து வெயிட்டிங் என்ன வந்து திறக்கல போல் இருக்குது. போர்டிங் இண்டிகோ ஃப்ளைட்டுகள் எல்லாம் மின்னுக்குது. இரவில் வந்து பெரும்பாலும் ஒன்றும் தெரியாது, இருட்டாயிட்டு பாருங்கள். பகல் வந்து நாங்கள் இதில் வந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்ன ஃப்ளைட்டுன்றே வந்து தெரியல. ஸ்பைசி ஜெட். இதை புக் பண்ணால் என்ன இடையில் எப்போ கேன்சல் ஆக மட்டும் தெரியாது என்ன. ஸ்பைசி ஜெட். இந்த நாக்கு வலிக்கிற ஒரு இதை வந்து செய்யணும் அடிக்கடி. வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து கிட்டத்தட்ட 7 பேர் வந்து எங்களை பேசஞ்சராக வந்து வரையணும். இல்லை எடுக்க வலிக்கிறோம் அப்போ மெல்ல வந்து போய்கொண்டு இருக்கிறோம். வண்டியில் வந்து சுண்டரவே நடக்க இல்லாத அப்படின்ட்டு இல்லை. ஏர்போர்ட்டில் அவ்வளோ ஒரு நடந்து வர உண்மையிலுமே கஷ்டம். அதாவது பக்கத்தில் வந்து அப்படி இறக்கி விட்டுட்டு போயிடும். இதில் வந்து டிக்கெட்டை வந்து செக் பண்ணி போட்டு தான் அப்படி. நாங்கள் வரைக்கில் வந்தது பார்த்திங்கன்னா இண்டிகோ. ஓய்க்கில் போகிறது வந்து இண்டிகோ. பெரும்பாலும் வந்து ஏஜென்சி வழியை நாங்கள் செய்தால் தான் வந்து நாங்கள் முதல் லாகோஸ் கம்போடியாலாம் போயிட்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திக்காக இருக்கும். காலனி எப்படியும் வந்து எங்களுக்கு விண்டோ சீட் தானே. 2 பேராக வரைக்கில் வந்து ஒரு விண்டோ சீட்டும் ஒரு பக்கத்தில் இருக்கிற சீட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபோனை ஆஃப் பண்ணுங்கள். இல்லை எத்தனை நம்பருன்னு தெரியல. ஒரு வாரம் சீட் நம்பர் என்ன 22E. இப்போ தான் வந்து 13 அடிக்கிறோம். அதாவது பிளெயினில் பேக் சைடில் போகிறோம். தேங்க்யூ டிபார்ச்சர்.
இப்போ சிலரெல்லாம் ஏறின உடனே வந்து நிற்கிற ஒன்று விடும் வளமையாக போய் வர்றாங்க. 20, 22 அடுத்த சீட். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டில் வந்து இருந்துட்டோம். அந்த வரைக்கில் அந்த ஒரு ஹைப் வந்து கையாளுக்கு இருக்காது. அந்த போகிறது இலங்கை போகிற பண்ணோன்னே என்னதான் இந்தியாவில் டிராஃபிக்கு அது இது நாங்கள் அப்படி சொன்னாலும் வந்து ஒரு தனி ஃபீல் என்ன. சென்னைன்றது வந்து ஒரு தனி ஃபீல். நினைக்கிற எல்லாமே வந்து அங்கே நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இதில் இப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை பார்ப்போம். பலமான விஷயங்கள்லாம் நடக்கும். இதில் பாருங்கள், எல்லா லக்கேஜையும் வந்து வச்சு கொண்டு இருக்கிறோம். இதில் பாருங்க, அங்காலயம் வந்து இண்டிகோ ஃப்ளைட். கூடுதலாக இந்தியா பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் வந்து இந்த இண்டிகோ ஃப்ளைட் தான் இருக்கும். அடுத்தது ஏர் இந்தியான்னு. ஏர் இந்தியா தான் லண்டன் அங்காலையெல்லாம் போகுது. இப்போ எமிரேட்ஸ் எதுவுமே ஓடல, கட்டாரையாவே அதில் எதுவுமே வந்து இல்லை. இதில் பாருங்க, தொடர்ந்து வந்து அப்படி வந்துருக்காங்க. எல்லாரும் வெள்ளனை வந்துட்டோம்னா கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் எல்லாருமே வந்துட்டோம்னா பிக் எடுத்துருக்கோம் ஃப்ளைட். இங்கே பாருங்க, இந்த கயாலினி வந்து உள்ள நாட்டு எவ்வளோ 50-90 ரூபாய்ண்ணே. அதே வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொழுவி வச்சிருக்கா. நான் வேண்டினது ஒரே ஒரு காப்பு மட்டும்தான். இப்போ என்ன சம்பவம் நடந்துட்டு பார்த்தீங்கன்னா, கயாலினி இந்த போத்தில் அவன் லக்கேஜில் வெளியில் வச்சுருக்கான். நானும் மட்டும் நீளம் வச்சுருந்தேன். அதை வந்து உள்ளே வச்சுட்டேன். பிள்ளை பேக்கில் வைக்கல. அப்போ அவள் திறந்து பார்க்க ஆர்டின்னு கேட்டு வந்துட்டான். அங்கேயே வச்சிருக்கலாம், தண்ணி இருக்கிறதால தான் வா. அது சரி, வரைக்கில் வந்து இந்த புகையில் வந்து நாங்கள் பெருசாக காணல. இப்போ வந்து சூப்பராக இருக்குது. இது ஏசி புகையில் ஏசி. நானும் இதாக சொல்லிட்டு சரி. இப்போ வந்து நேரம் 7:33. இப்போ வந்து ஃப்ளைட் பின்னால் எழுதிட்டு போக வலிக்கிட்டு ரிவேர்ஸ் இல்லை இதில். அதனால் வந்து இழுத்துட்டு தான் போகணும். இது தெரியாது, ஒரு மிஷினில் ஒரு டிராக்டர் மாதிரி ஒன்று தெரியும் பாரு. அதால தான் இழுக்குமா. இங்கே பாருங்க, இந்த பாருங்க, இந்த இதில் இருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் எடுத்துகிட்டு நான் சொன்னது சரியா பிள்ளையாண்டு தெரியலை. முன்னுக்கு இருந்து தள்ளும் போல இருக்குது, இல்லை பின்னுக்கு இழுக்கும் போது தெரியல. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டை வந்து திறக்கட்டாமல் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ தான் சேஃப்டி இதுகள் வந்து சொல்லிடணும். அதை மட்டும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடணும். அது ஏனோ தெரியல. கையாளி அவையில் செய்து காட்டுங்க பாம். உண்மையிலுமே இந்த விஷயம் வந்து பொதுவாக தெரியும். ஆனால் அதை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு செக்ஷன் நாங்கள் போய் கொண்டிருக்கிற டைம் வந்து ஃப்ளைட் வந்து ஓடுதளத்துக்கு போகுது. இந்த இரவில் வந்து காட்டில் தான், அதனால மேல் வியூ வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி வந்து இன்னும் ஓடுதளத்துக்கு போயிடல. ஒரு ஆள் வந்து டேப்பில் வந்து புத்தகம் வாசித்து கொண்டு இருக்கிறார். இப்போ லைட்டாக வலிக்கிட்டுது. ஓகே, டேக் ஆஃப் ஆக போகுது. ஓகே, சென்னைக்கு ஒரு பாய். சென்னை மிஸ் பண்ணுறோம். ஓகே, சின்ன பிள்ளைகள் இருந்து அழுங்கள். ஓட்டதான் பாருங்க. ரைட், லைட்டாக சுத்துதுடா. ஓகே, சென்னை மண்ணிலிருந்து விடை பெற்றோம். வாவ், சூப்பராக இருக்குது சென்னை. அம்மோ, கீழே போயிட்டு இருக்கா வேற. சென்னை எப்படி இருக்கு இப்போ? கயால் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்கு. இதில் எத்தனை ரோட்டால் நாங்கள் போயிட்டு வந்துருப்போம். இந்த பைக்கில் எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணுறோம். இப்போயும் வந்து தொடர்ச்சி ஏறிக்கொண்டு தான் இருக்குது. பெரும்பாலும் இந்த வியூவை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்டா கொஞ்சம் தூரம் போனால் எல்லாமே வந்து இருட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த சென்னை சிட்டின வியூவை வந்து நீங்கள் பாருங்கள். மெரினா பீச்சின் வியூ வந்து எப்படி இருக்குன்னு வேறுங்க. ஓ, அப்படி நீட்டாக போய் கொண்டிருக்கு. வா 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 ரைட். அப்படியே வந்து இலங்கை பக்கம் வந்து திரும்பி கொண்டு இருக்கு ஃப்ளைட். சூப்பரான ஒரு வியூ. கடலுக்குள்ளே பிறக்கிறோம். வேறு கயாலினி வந்து ஃபோனில் வந்து அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். கயாலினிக்கு வந்து தலை சுற்றுதான். அதெல்லாம் பேசாமல் ஃபோனை வச்சுட்டா. இப்போ நேராகிட்டாங்க, இனி தலை சுற்றாது. ஆனால் அந்த டிங்கண்டு சத்தம் பெரும் வரைக்கும் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கணும். ஏறிக்கொண்டே தான் இருக்குது. இப்போ நீ மண்ணி எனக்கு காதை அடைச்சிட்டு நான் கதைக்கிறதே கேட்கல. கத்துறனோ தெரியல. டிங்கண்டு சத்தம் வந்து இப்போ கேட்டுட்டு என்னை லைட்டாக வந்து போடணும். அப்படி இருந்து ஒரு பக்கமாக சரியா சாவி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இப்போயே வந்து சின்ன தெரிஞ்சு விட்டு தான் இருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த கடலூர் அங்கால சைட்டால் போய் கொண்டிருப்போம். மாட்டேன் வந்து விஏபி ஆக்கள் மாதிரி அப்போ ஏறினோடனே நித்திர உள்ள போயிட்டான். கொள்ளுவேன், போர் அடிக்கும், எனக்கு கழிச்சிட்டு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறினோடனே தண்ணி குடிப்பினோம். முதல்லாம் சாப்பாடுகள் குடிப்பினோம். இப்போ அதெல்லாம் இல்லை. இதில் என்னண்டா நான் கண்ட உண்மை, அங்கே டிக்கெட் புக் பண்ணிக்கலே வந்து உங்களுக்கு தேவையாண்டா அதை புக் பண்ணிட்டு வந்துடணும் சாப்பாடு. எங்களுக்கு வந்து ஏஜென்சிக்காரங்க புக் பண்ண விட்டுட்டாங்க. எங்களுக்கு சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணாக்கு வந்து கொடுத்துருக்கணும் சாப்பாடு.
எங்களுக்கு நாங்கள் புக் பண்ணலையே, அதான் கவலை. பரவாயில்ல, நாங்கள் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டு வந்தால வந்து எங்களுக்கு பசிக்கலை. இலங்கையில் போய் ஒரு பிடி இன்றைக்கு வந்து பிடிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டுக்கு, இது ஏசி, இது வந்து என்னென்னு தெரியல, அமர்த்தி விட்டுட்டேன். இது என்னென்னு தெரிஞ்சால் யாராவது மறக்காம நினைக்கிறேன். ஹெல்ப்புக்கு ஏதாவது கூப்பிடுறது போல இருக்கு. டெய்லி ஒரு ஆட்டம் மட்டும் வரும் பாருங்க, உண்மையில வந்து பயமாக இருக்கும். எத்தனை ஃப்ளைட்டில் பறந்தாலும் அந்த ஒரு பயம் மட்டும் வரும். எப்படி தான் 15-16 மணித்தால இருந்து வரையணுமோ தெரியல. இப்போதான் வந்து லைட் அனுப்பிச்சு ரோட்டில் எழுப்புறோம். அதுக்குள்ளே வந்து அறிவிக்கிறோம் 20-30 நிமிஷத்துக்குள்ள வந்து லேண்டிங் ஆகிட்டு இதை கொடுறதுக்கு இந்த பக்கங்களும் அமைந்த பக்கங்களையும். அதோட இன்னும் ஒரு விஷயம் வந்து இவ்வளோ நாள் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிக்கல வந்து சீட் சரிஞ்சதில்லை. இன்றைக்கு தான் முன்னுக்கு இருக்கிறத சரிக்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்து சரிச்சினாங்க. இது கூடி தெரியாமல் இருந்திருக்கவே அப்படி மறந்துட்டு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் அடிச்சு கொண்டு வரணும். ஸ்ப்ரே வந்து அடிச்சு கொண்டு வைக்கணும். தெரியல எனக்கு என்னதுக்காக ஸ்ப்ரே வந்து என்னதுக்காக அடிக்கவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். யாரோ ஒரு ஆள் சத்தி வர்ற மாதிரி இல்லை பேட்ஸ்மேன் வர்ற மாதிரி அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக வந்து ஸ்ப்ரே அடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த அடிச்சு கொண்டு போய் நம்ம முக்கை போடட்டும். முக்கை பொத்தட்டம் பக்கத்தில் ஏதோ பஸ்ஸில் பின்சீட்டில் இருந்து போன மாதிரி ஆடுது ஃப்ளைட் மட்டும் சொன்னவா எனக்கு மேலே சிரிப்பாக இருந்தது. ரெண்டு பார்த்தீங்கன்னா சிடி டிரைவருக்கு இந்த ஃப்ளைட்டை ஓட கொடுத்தா என்ன நடக்குமா வாட்டுக்கு ஓகே சாரி சீட்டை வந்து கொஞ்சம் நேரம் சரிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து நிமித்த சொல்லிட்டோம். என்ன செய்யணும் டிரைவராக என்ன செய்யணும் ஒரு யாழ்ப்பாணத்துலேயே ரக்கிற மட்டும் ரக்கினாலும் ரக்குவாங்க. ஒரு ஏரியா சத்தியால சும்மா சொல்கிறேன். அது இந்த எக்ஸ்பிரஸ் ஓடுறாங்களுக்காக தான் நம்ம சொன்னாங்க. இதுக்காக லைட் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இதில் வேறு அந்த லைட் அடிக்கிறது அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா கொழும்பு சிட்டி எங்களுக்கு வந்து தெரியுது. நான் சொன்னேன் இலங்கைக்குள்ளே வந்துட்டோன்னு இல்லை கயாளி கொழும்பு வந்துட்டுட்டா இந்த ரெக்கையை வந்து பிரிப்பிடும் ஸ்லோவாக்குறதுக்கு. இங்கே பாருங்கள் கட்டிடங்கள் குறைவாக இருக்கிறதால வந்து அந்த மரங்கள் கூடுதலாக இலங்கை அதில் திக்காக தான் லைட்டுகள் தெரியுது. ஆனால் சென்னையில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்களோ இவ்வளோ லைட்டுகள் தெரிஞ்சாண்டு லேண்டிங் ஒரு அடி ஒன்று விழுந்தா தான் சேஃப்டி இல்லை. என்ன அடி விளையில ரைட் விழுந்துட்டேன். ஓகே வந்துட்டோம் சேஃபாக. இதுக்கப்புறம் தடுமாறுற ஃப்ளைட்டுகள் எவ்வளோ இருக்குது. அதனால் ஸ்லோவாக ஆக்கினா தான் வந்து சேஃப் லேண்டிங்ன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த ஒரு நாட்டுக்கு வந்து அந்த நாட்டுக்காரங்களுக்கு வந்து டங்கு மெசேஜ் எல்லாமே இருக்கும். எனக்கு ஒரு 2 வரையில் மெசேஜ் சரி. தாய் மண்ணே வணக்கம். இப்போ பாருங்கள் லைட் ஒன் பண்ணவே இல்லை. மழைண்டு ஆக்கள் வந்து எடுக்கலாம். ரெண்டாவது செகண்ட் வண்டி வண்டியில் போகிறதுக்கு பேக்கை பறந்து எடுத்தாலும் வந்து இதில் நிப்பாட்டி வச்சுருந்தேன். என்ன வெள்ளெண்ணெய் போயிட்டோன்னா அந்த லைனுக்கு முன்னாடி அப்படியே வழியில் போயிடலாம். இருக்கு ஹாய் சொல்லுங்கள். அப்படியே வந்து மழை எல்லாரும் போயிட்டோம். நாங்களும் அப்படியே போய் இமிக்ரேஷனில் வந்து பெருசாக அனுப்பியிருக்காங்க நினைக்கிறேன். தேங்க்யூ வெல்கம். இப்போ மட்டும் ஆகாதவளை சேஃப்டி மென்ஷன் பண்ணுறீங்கள மட்டும் ஒன்றுமே வந்து ஆகணும். ஐயோ கயாலியை விட்டுட்டு வந்துட்டா கயாலிக்கு வந்து ஏதோ விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கான் பேக்கை. அப்படி தான் இந்தியாவிலேருந்து வந்து அப்படி தான் நாங்கள் பேக்கிலோடய தெரிஞ்சு பழகிட்டா. ஹாய் போவான் வணக்கம். இதுலேருந்து அப்படியே நடந்து டியூட்டி ஃப்ரீ இருக்கா போகணும். என்னண்டு இந்த இடத்த வந்து பார்க்கல இன்னொரு சந்தோஷம். இப்போ ஆனால் இப்போ தான் வந்து இந்தியாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கிறாங்க. சரி வெளிக்கிட்டு போனேன் நேற்று போன மாதிரி இருக்குது. கயால் இந்த பேக் வந்து செம்ம வெயிட்டாக இருக்கான். என்ன நடிக்கிற அழிஞ்சு பச்சை கள்ளியடி 7 கிலோ வெயிட் வந்து தூக்கி தரக்கு ஷோல்டர் வந்து நோவுதான். என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்க. வெளிநாட்டவர்கள் இருக்கணும். ஃப்ளைட் ஓடுதா இல்லை என்ன கட்ட ஓடுது தெரியல. இருக்கிற டைமில் எல்லாம் உடம்புக்கு நடக்கிறது வந்து நல்லா இது பஞ்சு பிடிக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அறிவிக்கிறோம் சைனாக்கெல்லாம் வந்து ஃப்ளைட் போய் வருது. இதில் வந்தாக்கள் அங்கால போடி சைனா போய் சைனாவில் இருந்து அங்கால போய் ட்ரைவ் பண்ணலாம் நினைக்கிறேன். சைனா பாஸில் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால் ஆனால் ஒன்றுமே வந்து விளக்குதில்லை. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இமிக்ரேஷன் அதில் போய் ஸ்டாம்ப் அடிக்கணும். அடிச்சுட்டு வரேன். சரி இப்போ இமிக்ரேஷன் முடிச்சிட்டோம். டியூட்டி ஃப்ரீயும் வந்து பார்த்துனாங்க. பெருசாக ஒன்றும் இல்லை. விலை கூட எல்லாமே. சாக்லேட்டே வந்து எவ்வளோ 100 ரூபாய்க்கெல்லாம் இருக்குது. அதான்
நெருப்பு விலையாக இருக்குது. இதுலேருந்து நீ நாங்கள் லக்கேஜ் எடுக்கணும். சரி, இப்போ 4ஆம் நம்பர் வெளிட்டுக்கு நாங்கள் போகணும் இதை எடுக்கிறதுக்கு பேக். சரி, இதில் வந்தாச்சு. எங்கள்கிட்ட அந்த சின்ன பட்டி ஹெல்மெட்டு தான், அது வந்து கவின ஹெல்மெட் தான் வந்து கொண்டு வந்தான். அது வந்து இருக்கணும் போல. அது காணா போச்சுன்னா சம்பவம் தான். இந்தியா அது காணா போனால் பரவாயில்ல, காணப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஒரு மாதிரி எடுத்தாச்சு. இந்த நீல சூக்கேஸ் வந்து 2-3 ஒரே மாதிரி இருந்தது, வந்து தேடி எடுக்க வந்து கஷ்டப்பட்டுட்டோம். சரி, இப்போ இதுலேருந்து இதை உருட்டணுமே, எங்களை பக்கத்தில் விழுதோ தெரியல. ஓவர் லக்கேஜ். ஹெல்மெட் தான் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது. அப்படி இதுக்கு மேலே சில விலங்குகள் டவுட்டுண்டா ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவாங்க. இப்போ சுங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வெளில பேக்கையும் கலட்டி ஃபுல்லுக்கு வச்சு சும்மா ஸ்கேன் மட்டும் பண்ணிவிட்டு விட்டவே. என்னத்தில் போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவருடைய வெகனார் வந்து தம்பி கொண்டு வர்றார். அவரோட தான் வந்து போகிறோம். இந்த அவ்வளோ லக்கேஜை பஸ்ஸில் ஏற்றி மாற்றி கஷ்டம். இல்லை என்ன சம்பவம்னு பார்த்திங்கன்னா மாறி அங்காள பக்கத்தில் போயிட்டாங்க காரை கொண்டு. திருப்பி அங்கே வரைக்கும் நாங்கள் ஓட்டிகிட்டு போகிறோம். ஒரு மாதிரி வந்து லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டோம். உண்மையில் வந்து வெகனாரில் 2 50 கிலோ சூக்கேஸ் ஏற்றலாம். நாங்கள் கொண்டு வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி 4 பேர் வந்து இதில் போகிறோம். அதனால் கொஞ்சம் தூரம் நித்திர வேறு மட்டும் ஓடிட்டு அங்கே வந்து தம்பி ஓடுவார். அதோட இந்த இந்தியா சீரீஸ் வந்து இதோட முடிச்சு கொள்கிறோம். வேணா உண்மையிலுமே எதிர்பார்க்காத பெரிய ஒரு சப்போர்ட் வந்து எல்லாருமே வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமான்னு தெரியல. அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ தான் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, களைச்சி போயிட்டேன்.